வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். மீனம் ராசிக்கான வார ராசி பலன். அதாவது 22ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ட்யூஷனே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சொல்லும், அவங்க மனசுக்கு. அதுக்கு நல்ல அவங்களோட விதியே அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் ஏற்படுத்தி தரும். இது 2மே உங்களுக்கு நல்லபடியாக செயலாக்கம் ஆகிறது தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. அவங்க மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும். வாழ்க்கை ஒரு நல்ல திசையை நோக்கி ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. அது ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகுது. அதில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கான ஒரு பாசிபிள் இந்த வாரம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இவங்கள கவனிச்சுட்டே இருந்த ஒருத்தர் இந்த வாரம் அவருக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாய்ப்பு பொறுத்த வரையில் பொறுப்பாக இவர் செய்வார் அப்படின்ற நம்பி கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் செயலாக்கம் பண்ணுங்கள். அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி தரும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட புதிய ஐடியாலேருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைப்பாங்க. அது இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிலேருந்தோ, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தோ வர வேண்டிய மெசேஜ் எதுனா ஒரு நல்ல மெசேஜ் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, அது கண்டிப்பாக வரும். அது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒரு சில முடிவுகளும் ஒரு நல்ல வளர்ச்சி அடுத்தடுத்து வரப்போகிற காலங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக அமையிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். பண வரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் சீராக இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேமிலி பொறுத்தவரையில். இல்லைனா கோவிலுக்கு போகலாம், அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ராவல் சம்மந்தமாக கூட கோவிலுக்கு போகிறது மாதிரியான செலவுகள் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் நல்ல விஷயந்தான். அது எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. எந்த ஒரு வேலையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கோங்க. அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஓல்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, பெண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட லாங் ரிலேஷன் கிட்டேருந்து ஒரு நல்ல நியூஸ் இந்த வாரம் வரும். உங்களுக்கு அவர் சொல்கிற நியூஸ்னால உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகும். அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கூட ஒரு நல்ல நியூஸ் வரும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். லைஃப் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்லா செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் தோணும். அது ரொம்ப ஷார்ப்பாக கூட யோசிப்பீங்க, இது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அது நீங்கள் செயல்படுத்துங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு நீங்கள் யாரை பற்றியும் யோசிச்சிருப்பீங்க. அவரே உங்களுக்கு இது செய்யலாம்ப்பா, அது செய்ப்பா, பண்ணுப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் திடீர்னு சொல்லுவார். அது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அந்த சஜஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை செயல்படுத்துங்க. அது உங்களை டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகும். அதே சமயத்தில் நல்லா ஒரு தியானம் பண்ணுங்கள், நல்லா ஜபம் செய்யுங்க, கோவில் தரிசனம் போன்றவெல்லாம் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மனசு அமைதி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். பழைய நினைவுகள் உங்கள் மனசில்
யோசனை வந்துன்னே இருக்கும். நம்ம அப்படி செஞ்சோமே, இப்படி செஞ்சோமா அப்படின்ட்டு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் தெரியும். இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கே அது நல்லபடியா புரியறதுக்கு இந்த வாரம் ஏற்பாடா இருக்கும். அது ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களுக்கு நடத்தி தரும். பொதுவா உடல்நலம் பொறுத்தவரையில இந்த வாரம் நார்மலா இருக்கு. எந்த ஒரு பெரிய கஷ்டம், அசௌகரியம் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. டயர்டு வரும். உங்களோட வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால, உங்களுக்கு டயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தூக்கம் மட்டும் குறைக்காம பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குற நேரம் கிடைக்கிறத வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. அது வந்து உங்களுக்கு மென்டல் டென்ஷன்லேருந்து குறைக்கிறதுக்கு, உங்கள பாடி டயர்ட்லேருந்து குறைக்கிறதுக்கு உதவும். சளி மாரியான சின்ன சின்ன விஷயங்கள், குளிர் சம்மந்தமான சளி, அது மாரி சின்ன பிரச்சனை வரும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க குடிக்கும்போது கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துங்கங்க. அது வந்து சுடுதண்ணி குடிக்கிறது உங்க ஆரோக்கியத்த வந்து ஒரு நல்ல முறையில வச்சுக்கிறதுக்கு உதவும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் திங்கட்கிழமையும், வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்க போகுது. அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா, கவனமா இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா, அது சனிக்கிழமை. சனிக்கிழமை ஏதாவது வேலை வருதுன்னா, அது 1 வாட்டி, 2 வாட்டி யோசனை பண்ணி செய்யலாமா? இல்ல இது அடுத்து செய்யலாமா? அப்படின்னு பெண்டிங் வைக்க முடியும்னா, வச்சு செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்பர் 7. இந்த நம்பர் நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. 7ங்கிற எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணா இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா, எல்லோவும், ஒயிட்டும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலரா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்க மனசு ஏதாவது ஒரு விஷயம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லும். இத நினைக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து இந்த வாரம் வந்து நீங்க செயல்படுத்துங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மறைமுகமான திருப்பத்த உருவாக்கறதுக்கான ஒரு அடித்தளத்த இந்த வாரம் அமைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி பொறுமையா கேட்டதற்கு. இத நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.